ஊசரி முடிச்சிட்டு இருப்போம். ஊசரி ஜோதிட்டோம். கருணையே வடிவமாகவும் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் அன்னை காளிகா பரமேஸ்வரனுடைய இத்திருக்கோயிலானது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் சின்னக்காவு என்கின்ற புண்ணியமான பகுதியிலே அமர்ந்து அருள்பாலித்து வருகிறார். இந்த அன்னை சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த திருக்கோயில். அதாவது நம்ம மேட்டூர் அணை என்ற அந்த டேமுக்குள்ள பல எங்களுடைய வம்சாவளியில் தாத்தா பாட்டுன்னு சொல்லக்கூடியவங்க முப்பாட்டனார் சின்ன ஒரு விக்கிரகம் சுயம்பு மூர்த்தின்னு சொன்னால் காளியம்மன். அது வந்து ஒரு 1.5 இன்ச்சு தான். அந்த சுயம்பு வந்து வழிபாடு வச்சு சிலம்பு, வேலு, சங்கு, சக்கரம் அதெல்லாம் வழிபாடு. மேட்டூர் அணை டேமுக்குள்ளே அவங்க வாழ்ந்தார்கள். மேட்டூர் அணை கட்டப்படும் தருவாயில் அவங்க அந்த இடத்திலிருந்து இந்த திசை நோக்கி வனவாசின்னு சொல்லக்கூடிய சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் நங்கவள்ளி கிராம வனவாசி பகுதியில் சென்றனர். அங்கிருந்து அவங்க வாழ்வாதாரம் தேடி இந்த பகுதிக்கு வருகை புரிந்திருந்தார்கள். அப்பொழுது பனை ஓலைகள், அதாவது பனை ஓலை கல் சுவர் வச்சு பழங்காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்களோ அந்த மாதிரி சின்ன ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீடில் தான் அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து பாரம்பரியமாக குறி சொல்லக்கூடியவர்கள், வாக்குஸ்தானம். எங்கள் தாத்தா பாட்டையெல்லாம் வந்து வாக்குஸ்தானமாக சொல்லக்கூடியவர்கள். அந்த வம்சாவளியில் இந்த ஆலயமானது பல ஆண்டுகளாக வந்து அவங்களால
வாழ்வாதாரமே கிடையாது. அப்போ கோயிலுடைய திருப்பணி கட்டி கோவிலாக உருவாக்குறது ஒரு வழி தெரியல. ஆனால் நாங்கள் என்னுடைய தலைமுறையில் எங்கள் பெரியப்பா அவங்கெல்லாம் சிறிய கோயிலாக கட்டினார்கள். ஆனால் என்னுடைய ஆயுள் காலத்தில் இன்றைக்கி வந்து சுமார் 35 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே என் மீது அம்மாள் அருள் உட்கார்ந்து சிறு வயதிலிருந்து நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது இருந்து இந்த அருள் வாக்கில் எனக்கு அம்மாள் உட்கார்ந்தாங்க. அதன் பிறகு இந்த பழங்காலத்து கோவிலை சிலையான பஞ்சலோக சிலைகள், கர்ப்பகிரகம், மூலஸ்தானம் போன்ற திருக்கோயில் அமைக்க வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு, அதாவது இறைவனுக்காகவே இந்த என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் பணிகளை துவக்கி இன்றைக்கு பெரிய லெவலில் கோயிலை கட்டுமான பணி செய்துள்ளேன். ஏனைய ஊர்களில், அதாவது சேலம் மாவட்டம், ஈரோடு, பவானி, பல ஊர்களிலிருந்து இங்கே மாதம் அமாவாசை தோறும் அருள்வாக்கு கேட்பதற்காக வந்து கொண்டுள்ளார்கள். இந்த அருள்வாக்கினுடைய அணுகிற சக்தியினுடைய காளிகா பரமேஸ்வருடைய அருளால் வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமண தடை, செய்வனை போன்ற சகலவிதமான தோஷங்களின் வழிகாட்டியாக இந்த காளிகா பரமேஸ்வரி நடத்தி எல்லோருக்கும் அருள்வாழ்வு தருகிறார்கள். ஆகவே இந்த விழாவானது இவ்வளவு விமர்சனமாக முன்னோர்கள் வழிபட்டது இல்லை. அந்த தை மாத கருநாள் என்ற தினம் சிறிய லெவலில் ஒரு பொங்கல் வச்சு கிடா வெட்டி பலியிடுவது தான் வழக்கமாக இருந்தார்கள். ஆனால் என்னுடைய தலைமுறையில் இந்த கோவில் இங்கு உள்ளது, இந்த ஓங்காளியம்மனுக்கு எப்படிலாம் திருவிழா செய்யணும்னு சொல்லி பல ஆன்றோர்கள், அதாவது குருகுலம் படித்தவர்கள், ஆசிரியர்கள், பண்ணவாடி வெங்கடேஸ்வர சுவாமிகள், அவருக்கு தமிழ்நாடு கிராமப்புற பூசாரி நலச்சங்கத்தின் மூலமாக நான் பயிற்சி பெற்று அதன் மூலமாக மந்திரங்கள், தியானங்கள், அர்ச்சனைகள், பூஜையுடைய வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அதன் முறைப்படி இன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு அனைத்து மக்களுக்கும் எப்படியெல்லாம் நம்ம சேவை செய்யணும், அந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரி நம்ம வரலாம், அந்த நல்லாசி வரணும்னு சொல்லி அதன் பொருட்டு இந்த சேவையானது செய்து கொண்டுள்ளோம். இன்னும் வருகின்ற பக்தர்களுக்கு பேரோடும் கூட செய்வதாக அதிகம். அந்த முன்னோர்கள் வழிபட்ட ஆலயத்தை இன்னைக்கு வழிநடத்தி பெரிய வருஷமாக விழா கொண்டு வர என்னுடைய கனவு இன்னைக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய லெவலில் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதனால் இங்கே வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைத்து ஓங்காளியம்மனுடைய அருள் பிரசாதம் கிடைக்கும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். கொடியேற்றம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் தை மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றம். அதே மாதிரி இந்த கொடியேற்றம் நடந்த பிறகு 2ஆம் தேதி, தை மாதம் 2ஆம் தேதி அம்பாளுக்கு சிறப்பான முறையில் ஒரு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா பொதுமக்களாலும் சரி, பால் குடம், தீர்த்த குடம் போன்ற தீர்த்தங்கள்லாம் காவேரி நம்ம மேட்டூர் அணை டேமில் இருந்து பம்பை, சங்கு, வாத்திய கோஷங்களுடன் அம்மா உற்சவமூர்த்தி நல்ல அலங்காரம் செய்து வீதி விழா வந்து மூலஸ்தானத்தில் அம்மனுக்கு முதல் நாள் தை 2ஆம் நாள் வந்து சிறந்த முறையில் அபிஷேகம் நடப்படும். அன்று இரவு அபிஷேகம் நடந்த பின்னாடி அம்பாளுக்கு அலங்காரம். அடுத்த கட்டமாக கணபதி ஹோமங்கள் நடைபெற்று 2ஆம் கால தேதியில் தை 2ஆம் தேதி அன்றைக்கி குண்ட இறங்கிறதுக்காக கணபதி ஹோமங்கள் திறந்து அந்த பூஜைகளால் சேமிக்கப்பட்டு குண்டத்தை ஏற்றி அந்த குண்டை விடிய எரிஞ்சிட்ருக்கோம். விடிஞ்சு காலையில் தை மாதம் 3ஆம் நாள், அதான் கரிநாள் சொல்லக்கூடிய தை கருநாள் தான் இந்த அம்பாளுக்கு விசேஷமாக முன்னோர்கள் வழிபட்டதுனால அது என்ன கிழமை, என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன தேதி வந்தாலும் கவலை இல்லை. கருநாள் வந்துச்சுன்னா அந்த தேதி நாங்கள் பாரம்பரியமாக இந்த அம்பாளுக்கு கெடா வெட்டுதல், நேர்த்தி கடனை இன்றைய தினம் அம்பாளுக்கு செய்திருக்கோம். அதேமாதிரி இந்த தீமிதி திருவிழாவுக்கு பல ஊர்லேருந்து பல பகுதிகளிலிருந்து குண்டை இறங்கி அம்மாளுக்கு நேர்த்தி கடலை பிரார்த்தனை செய்து இந்த திருவிழாவை சீரோடு சிறப்பாகவும் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி இரவு அம்பாள் வந்து மஞ்சள் வீதி விழா இன்றைக்கி இரவு போயிடுவாங்க. நாளைக்கு காலையில் நம்ம கிராமப்புறத்துக்கெல்லாம் சென்று அம்மா ஊர் வீடாக மஞ்சள் நீராடி வருவது வழக்கம். அந்த அம்பாள் ஊர்வலா செஞ்சு வந்து மஞ்சள் நீராட்டம் முடிந்து அடுத்த நாள் அம்பாளுக்கு மறுபூஜை. ஆக மொத்தம் 35 நாட்கள் இந்த அம்பாளுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு வருஷமும் 35 நாட்களுக்கு தொடர்ந்து பூஜைகள் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது தெரிவிக்கும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.